Hello all and welcome to my channel. என்னோட பேர் வந்து லக்ஷ்மிகாந்த் ஆக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்க்ளைமர்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் என்னன்னா, என்னோட தமிழ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக இருக்காது. ஸோ நான் இப்போவே மன்னிப்பு கேட்குறேன். நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கும், நிறைய சென்டென்ஸில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அது வந்து இக்னோர் பண்ணி விடுங்க. செகண்ட் திங் இஸ் தட் என்னோட இன்டென்ஷன் வந்து என்னன்னா, இந்த வீடியோவை வந்து நான் வந்து ஏற்கனவே இங்கிலீஷ்லயும் ஹிந்தியில எடுத்திருக்கேன். ஸோ லார்ஜர் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு வேண்டிட்டு நான் வந்து இது தமிழ்லையும் எடுக்கிறேன். ஸோ தட் people who are from South India can also get the knowledge from this video. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்னோட பேர் வந்து லக்ஷ் ஆக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து சிஸ்கோவில் வேலை பார்க்குறேன். எனக்கு வந்து 9 years of experience இருக்கு. அண்ட் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் சிசிஐஇ சர்வீஸ் ப்ரொவைடர். அதுக்கப்புறம் சிசிஎன்ஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ரவுட்டிங் ஸ்விட்சிங்கில். சிசிஎன்பி சர்வீஸ் ப்ரொவைடரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ் நெட்ஒர்க்லையும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என் கூட கனெக்ட் ஆகணும்னா லிங்க்டின்ல வந்து லக்ஷ்மிகாந்த் பிஎஸ்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் பிஎஸ் இப்படி சர்ச் பண்ணீங்கன்னா நீங்க வந்து லிங்க்டின்ல என் கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் என்ன ஆகும், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம், அண்ட் ஹவு இஸ் டஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஒர்க்ஸ், அதுக்கு தான் நம்ம வந்து அதுதான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் வந்து யூஸ் பண்றத எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸுக்கு. ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் மீனிங் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் எங்கெல்லாம் பார்க்குறோமோ நான் வந்து அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்நெட் வந்து நிறைய வாட்டி நம்ம வந்து ஃபேஸ்புக் வந்து சேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கூகுளில் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து படம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா பேங்க்கில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய டே டு டே லைஃப்ல வந்து நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது வந்து திஸ் இஸ் யூ, இது வந்து உங்களோட ஃப்ரெண்டு. ஸோ உங்களோட ஃப்ரெண்டு வந்து லேப்டாப்ல ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், நீங்க வந்து உங்களோட ஃபோன்ல வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து உங்களோட ஃபோன் வந்து வைஃபை மூலமா வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் வந்து அவனோட வீட்டில் இருக்கிற வைஃபை மூலமா வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிருக்கான். இதுதான் வந்து உங்களுக்கு தெரியறது. திஸ் இஸ் ஓன்லி விசிபிள் டு யூ. ஓகேயா? உங்க ஃபோன் வந்து வைஃபைல கனெக்டட் இருக்கு. ஸோ யூ அஸ்யூம் ஐ am connected to the internet. உங்களோட ஃப்ரெண்ட் வந்து இதான் அஸ்யூம் பண்றான் that his laptop is connected to the Wi-Fi router, he is connected to the internet. பட் அந்த assumption வந்து ஒரு லேமேன் டேர்ம்ல வந்து கரெக்ட் தான். பட் ஆஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் கனெக்டிங் டு தி இன்டர்நெட், that example is wrong. உங்க வைஃபை ரவுட்டர் வந்து உங்க ஃப்ரெண்டோட வைஃபை ரவுட்டர் கூட இன்டர்நெட் மூலமா கனெக்டட் இருக்கு. அந்த இன்டர்நெட் பேசிக்கா வந்து இந்த டிக் மார்க்கு பிஹைண்டா தான் நடக்கிறது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தி இன்டர்நெட் இஸ் காம்ப்ளெக்ஸ். பட் அந்த காம்ப்ளெக்சிட்டியை வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இன்டர்நெட் ஒர்க்ஸ், எப்படி வந்து உங்களோட லேப்டாப் வந்து உங்களோட ஃப்ரெண்டோட லேப்டாப் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு நெட்வொர்க் கூட ரீச் ஆகிறது, அது வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோல வந்து அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நிறைய வாட்டி வந்து இன்டர்நெட் வேர்ட்னு யூஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் இன்டர்நெட்? இன்டர்நெட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா the full form of internet is internetwork. Now what is network? First இது புரிஞ்சாதான் நம்ம வந்து இன்டர்நெட்வொர்க்னா புரிஞ்சுக்க முடியும். ஸோ நெட்வொர்க் உங்களோட வைஃபை மோடம், ஏன்னா வைஃபை ரவுட்டர் வீட்டில் வந்து நீங்க வைஃபை ரவுட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? அந்த வைஃபை ரவுட்டர் வந்து ஒரு ஏர்ல வந்து சிக்னல்ஸ் வைஃபை சிக்னல் சென்ட் பண்ணிட்டு இருக்கு.
இந்த வைஃபை சிக்னல் மூலமா வந்து உங்களோட ஃபோன் வந்து கனெக்டடா இருக்கு, மொபைல் ஃபோன் கனெக்டடா இருக்கு, உங்களோட டிவி ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்றீங்கன்னா ஸ்மார்ட் டிவி கனெக்டடா இருக்கு, அதுக்கப்புறம் லேப்டாப் கனெக்டடா இருக்கு. நீங்க வந்து இப்போ சப்போஸ் வந்து ஒரு பிசி டெஸ்க்டாப் வந்து யூஸ் பண்றீங்கன்னா அதுவும் வந்து வயர்டு மூலமா வந்து இந்த பிசி கூட கனெக்டடா இருக்கு. சரிங்களா? அப்போ பாத்தீங்கன்னா உங்களோட ஃபோன், டிவி, லேப்டாப், பிசி வந்து ஒரு ஸ்மால் நெட்வொர்க் கிரியேட் பண்றது. சரிங்களா? அண்ட் திஸ் நெட்வொர்க் இஸ் பேசிக்கலி அ ஹோம் நெட்வொர்க். இது வந்து உங்களோட ஹோம்ல ஒர்க் ஆகிற நெட்வொர்க். அதுக்கப்புறம் all these devices can reach to the internet. Not only the internet, இந்த எல்லா டிவைசஸுமே வந்து they can talk to each other. They can also talk to each other. சரிங்களா? so they are forming their own network. இது இல்லாம இந்த எல்லா டிவைசஸுமே வந்து they can talk to a network that is of your friend. உங்க ஃப்ரெண்டும் வந்து ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றான். அவனும் வீட்ல வந்து ஒரு வைஃபை ரவுட்டர் இருக்கும். அந்த வைஃபை ரவுட்டர் வந்து ஒரு மொபைல் ஃபோன் கூட கனெக்டடா இருக்கும், ஒரு பிசி கூட கனெக்டடா இருக்கும், ஒரு ஸ்மார்ட் டிவி கூட கனெக்டடா இருக்கும். ஸோ யுவர் ஃப்ரெண்ட் himself has formed a small network. அப்போ பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட நெட்வொர்க்கும் உங்களோட நெட்வொர்க்கும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ கம்யூனிகேஷன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ். ஸோ பேசிக்லி இன்டர் கம்யூனிகேஷன் ஆஃப் நெட்வொர்க்ஸ். அதுக்கு பேரு தான் இன்டர்நெட் சொல்றோம். இட் இஸ் அ கம்யூனிகேஷன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் இஸ் இன்டர்நெட். இந்த டயக்ராம்லயும் பாத்துக்கீங்களேன், நிறைய சர்வர்ஸ் இருக்கு, திஸ் இஸ் ஃபார்மிங் அ நெட்வொர்க். இங்க நிறைய சர்வர்ஸ் இருக்கு, தே ஆர் ஃபார்மிங் அ நெட்வொர்க். இங்க சர்வர்ஸ் இருக்கு, அதுவும் ஒரு நெட்வொர்க். இங்க ஒரு நிறைய லேப்டாப்ஸ், பிசி சர்வர்ஸ் இருக்கு, அது எல்லாமே வந்து ஒரு நெட்வொர்க். அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஆர் கனெக்டட் டுகெதர். இதுக்கு பேர் தான் இன்டர்நெட். இன்டர் கம்யூனிகேஷன் ஆஃப் நெட்வொர்க்ஸ், இதுக்கு பேர் தான் இன்டர்நெட். சரிங்களா? ஸோ ஹவு தீஸ் நெட்வொர்க்ஸ் டாக் டு ஈச் அதர், எப்படி இந்த நெட்வொர்க்ஸ் வந்து தேர் டாக்கிங் டு ஈச் அதர், அதுக்கு பேர் தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். அதோட ஸ்டடிக்கு தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் புரிஞ்சுக்கணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படின்னா நம்மளோட டிராஃபிக் ரூல்ஸ் மாதிரி தான். சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஜங்ஷன்ல நின்றுக்கிட்டு இருக்கீங்க, யூஆர் அட் அ ஜங்ஷன், ஓகே, அண்ட் அந்த ஜங்ஷன்ல வந்து 4 ரோட்ஸ் இருக்கு. 4 ரோட்ஸ் வந்து அந்த ஜங்ஷன்ல போய் கனெக்ட் ஆகுறது. சரிங்களா? இந்த ஜங்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா பஸ் இருக்கு, கார் இருக்கு, ஸ்கூட்டர் இருக்கு, இதே மாதிரி இங்க வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஸோ ஆல் தீஸ் வெஹிக்கிள்ஸ் வாண்ட் டு கோ டு சம் அதர் டெஸ்டினேஷன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஜங்ஷன் வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகுறது? தேர் இஸ் அ டிராஃபிக் சிக்னல் which is controlling this junction. so ஒரு ரெட் லைட், yellow லைட், green லைட், இந்த டிராஃபிக் சிக்னல் மூலமா தான் இந்த ஜங்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு, உங்களோட டிராஃபிக் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து நிறைய வாட்டி பார்த்திருப்பீங்க, இந்த டிராஃபிக் சிக்னல் ஒர்க் ஆகுது. டிராஃபிக் சிக்னல் ஒர்க் ஆகலைன்னா என்ன நடக்கிறது? இங்க வந்து பெரிய ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிறது, கன்ஜெஷன் ஆகிறது. ஸோ பேசிக்லி the vehicles cannot move, they cannot go anywhere, so there is a traffic. Why? Because some rules they are not following. Those rules basically are these traffic signals. அந்த டிராஃபிக் சிக்னல்ஸ் மூலமா தான் அந்த நம்ம வந்து டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்றோம். இந்த டிராஃபிக் சிக்னல் இல்லைன்னா நம்ம வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்றது இல்லை. சிமிலர்லி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்லயும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாதான் ஒரு டிவைஸ் வந்து இன்னொரு டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ அந்த டிராஃபிக் சிக்னல், நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், டிராஃபிக் சிக்னல். சிமிலர்லி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல வந்து 2 டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்கு. அந்த டிராஃபிக் சிக்னல்ஸ்க்கு பேர் வந்து ஓஎஸ்ஐ மாடல், இன்னொரு டிராஃபிக் சிக்னலுக்கு பேர் வந்து டிசிபி ஐபி மாடல். சரிங்களா? இந்த 2 மாடல்ஸ்க்குமே வந்து பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, அது நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் வைல்ல சொல்றேன். ஸோ ஓஎஸ்ஐக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஸ்டாண்டர்ட் இன்டர்கனெக்ட். open standard interconnect.
சரிங்களா? இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் OSI. TCP IP மாடல். TCPக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோல் புரோட்டோகால். டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோல் புரோட்டோகால். ஐபிக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டர்நெட் புரோட்டோகால். இன்டர்நெட் புரோட்டோகால். ஸோ இந்த டூ சிக்னல்ஸ், டிராஃபிக் சிக்னல்ஸ் வச்சு தான் நம்மளோட கம்ப்யூட்டர் டிவைசஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டர் லேப்டாப் இல்லைன்னா ஏதாவது ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. நவ் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கிங் டிவைசஸ். நெட்வொர்க்கிங் டிவைசஸ்னா என்னன்னா those devices which can connect to the internet. இப்போ 2023ல பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் போன் வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணறோம். ஸ்மார்ட் டிவியை வந்து நம்ம வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்றோம். உங்களோட லேப்டாப்பை வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்றோம். பிசியை வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்றோம். ஸோ ஆல் தீஸ் டிவைசஸ் ஆர் நெட்வொர்க்கிங் டிவைசஸ். சரிங்களா? ஸோ இஃப் தீஸ் டூ டிவைசஸ் ஹாவ் டு டாக், இஃப் டூ நெட்வொர்க்கிங் டிவைசஸ் ஹாவ் டு டாக், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் OSI இல்லைன்னா TCP IP மாடல். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து இந்த மாடல்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ OSI லேயர் மாடல்ல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 7 லேயர்ஸ் இருக்கு. 7 லேயர்ஸ் இருக்கு. TCP IP மாடல்ல வந்து 5 லேயர்ஸ் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லேயர்ஸை பார்க்கலாம். ஸோ as I said, OSI layer has 7 layers. OSI model has 7 layers. So starting with the bottom layer, first layer க்கு வந்து physical layer னு சொல்றோம். Second layer வந்து data link, third is network, fourth is transport, fifth is session, sixth is presentation, seventh is application. சரிங்களா? இப்போ all these layers, in the layers 1 to 7, இந்த எல்லா லேயர்ஸுமே வந்து உங்களோட நெட்வொர்க்கிங் டிவைஸ்க்குள்ள தான் இருக்கு. they are inside your networking device. They are not outside, they are inside your networking device. So for example, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்க, நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்றீங்க, இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் லேயர்ல ரன் ஆகிறது applications. So they are basically running on your application layer. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்லோலி நீங்க நம்ம வந்து பாட்டம் லேயர்ல வந்தோம்னா இந்த பிசிக்கல் லேயர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு லேப்டாப் யூஸ் பண்றீங்க. அந்த லேப்டாப் வந்து உங்களோட வைஃபை ரவுட்டர் கூட கனெக்டடா இருக்கு. வைஃபை ரவுட்டர்ல வந்து நீங்க வந்து வயர் வச்சும் கனெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா வைஃபை சிக்னல்ஸ் யூஸ் பண்ணியும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஐ எம் அஸ்யூமிங் யூ ஆர் கனெக்டட் யூசிங் அ வயர். ஸோ இந்த பிசிக்கல் கனெக்டிவிட்டி நீங்க வந்து இந்த வயரை வந்து உங்களோட ஈத்தர்நெட் போர்ட்ல போய் கனெக்ட் பண்ணுவீங்க. அந்த ஈத்தர்நெட் போர்ட் தான் பிசிக்கல் லேயர். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் நீங்க வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்க, உங்களோட ஃப்ரெண்டும் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து உங்களோட லேப்டாப், நீங்க வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்க, இது வந்து உங்களோட ஃப்ரெண்டோட லேப்டாப், ஃப்ரெண்டும் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். சரிங்களா? இப்போ நீங்க ஃபேஸ்புக்ல வந்து ஹவ் ஆர் யூ மெசேஜ்னு டைப் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் சென்ட் கிளிக் பண்ணிருக்கீங்க. சென்ட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுறதுன்னா உங்க ஃபேஸ்புக் வந்து அந்த அப்ளிகேஷன் லேயர்ல நடக்கிற அப்ளிகேஷன், தட் இஸ் ஃபேஸ்புக், அது வந்து பிரசன்டேஷன் லேயர்ல வந்து ராப் பண்ணுவான். Your presentation layer will wrap the information of application layer. wrap பண்ணிட்டுக்கு அப்புறம் அது வந்து செஷன் லேயர்ல வந்து wrap ஆகும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல wrap ஆகும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர்ல வந்து wrap ஆகிண்டே இருக்கும். சரிங்களா? இந்த wrappingக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா என்கேப்சுலேஷன் பேரு. இதுக்கு வந்து பேரு வந்து என்கேப்சுலேஷன். சரிங்களா? ராப் பண்ணிட்டே வருது. அப்ளிகேஷன் லேயர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பிரசன்டேஷன் லேயர்ல ராப் ஆகுறது, பிரசன்டேஷன் லேயர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து செஷன் லேயர்ல ராப் ஆகுறது, செஷன் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து நெட்வொர்க் லேயர் வந்து டேட்டா லிங்க் லேயர். இப்போ டேட்டா லிங்க் லேயர் வர இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே வந்து பைனரி ஃபார்மேட்ல இருக்கும். பைனரி ஃபார்மேட்னா என்ன? ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ், காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்க்கு பேர் தான் பைனரி ஃபார்மேட்னு சொல்றோம். இப்போ
என்ன ஆகுறதுன்னா டேட்டா லிங்க் லேயர்ல இருந்து பிசிக்கல் லேயர்ல வரும்போது இந்த பைனரி ஃபார்மேட் வந்து ஐதர் இட் இஸ் கன்வெர்டட் ஆஸ் எலக்ட்ரிக்கல் பல்ஸ் ஆர் லைட் பல்ஸ். சரிங்களா? இட் இஸ் கன்வெர்டட் ஆஸ் லைட் பல்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் பல்ஸ். இப்போ உங்களோட லேப்டாப் வந்து ஒரு ஈத்தர்நெட் கேபிள் மூலமா வந்து கனெக்டடா இருக்குன்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் பல்ஸ். உங்களோட லேப்டாப் வந்து ஒரு ஃபைபர் கேபிள் மூலமா கனெக்டட் இருக்குன்னா இட் வில் பி கன்வெர்டட் ஆஸ் லைட் பல்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகுறதுன்னா அந்த மெசேஜ் இந்த மெசேஜ் வந்து ஆக்சுவலா இன்டர்நெட் மூலமா வந்து உங்களோட ஃப்ரெண்டோட லேப்டாப்க்கு ரீச் ஆகுறது. சரிங்களா? அதுக்கப்புறம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ஃப்ரெண்டோட லேப்டாப் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றது, அதே வந்து இட் இஸ் ரிசீவிங் that information as either electrical signal or லைட் சிக்னல். சரிங்களா? நவ் உங்களோட ஃப்ரெண்டோட போன் வந்து அந்த லைட் சிக்னல் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து பிசிக்கல் லேயர்ல கன்வெர்ட் பண்ணுறது. இட் இஸ் கன்வெர்ட்டிங் தட் இன்ஃபர்மேஷன் பேக் இன்டு பைனரி ஃபார்மேட். சரிங்களா? பைனரி ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணுறது அது வந்து பிசிக்கல் லேயர். இந்த பிசிக்கல் லேயர் இல்லைன்னா டேட்டா லிங்க் லேயர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் உங்களோட ஃப்ரெண்டோட லேப்டாப் ரீட் பண்ணுறது. ரீட் பண்ணிட்டுக்கு அப்புறம் அது வந்து நெக்ஸ்ட் லேயர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் லேயர் இஸ் நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர் ரீட் பண்ணிட்டுக்கு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் ரீட் பண்ணிட்டுக்கு அப்புறம் செஷன் லேயர். செஷன் லேயர் ரீட் பண்ணிட்டுக்கு அப்புறம் பிரசன்டேஷன் லேயர். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் லேயர். அப்போ உங்களோட ஃப்ரெண்டோட லேப்டாப் when it reads the information in your application layer அப்போதான் உங்களோட ஃப்ரெண்டோட லேப்டாப் வந்து ஃபேஸ்புக்ல ஹவ் ஆர் யூ மெசேஜ் ரீட் பண்றான். சரிங்களா? நான் ரீட் பண்ணும்போது நான் வந்து ஒவ்வொரு லேயரை வந்து பேசிக்கா அன்ராப் பண்றேன். அன்ராப் பண்றேன். ஃபர்ஸ்ட் இங்க வந்து ராப் ஆகிட்டு இருந்து அதுக்கப்புறம் இங்க வந்து அன்ராப் ஆகிறது. இந்த அன்ராப்க்கு வந்து நம்ம வந்து டீகேப்சுலேஷன் சொல்றோம். Decapsulation. So basically when your information is being created, when your information is created அது வந்து application layerல இருந்து physical layerக்கு create ஆகுது. So from top layer to your bottom layer க்கு வந்து information create ஆகுது. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்டோட லேப்டாப் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணும்போது இட் இஸ் ரீடிங் தி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி பாட்டம் லேயர் டு தி டாப் லேயர். இதுக்கு பேர் தான் டீகேப்சுலேஷன். கிரியேட் பண்ணும்போது அதுக்கு பேர் என்கேப்சுலேஷன். ரீட் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து டீகேப்சுலேஷன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபியூ ஸ்லைட்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த பிசிக்கல் லேயர்ல என்ன நடக்கும், டேட்டா லிங்க் லேயர் எல்லா லேயர்ஸ்ல வந்து என்ன நடக்கிறது, அது வந்து ரியல் டைம்ல நம்ம வந்து எங்கெல்லாம் பார்க்குறோம் அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அது வந்து பார்க்க போறோம். ஸோ மூவிங் ஆன், ஃபர்ஸ்ட் லேயர் அது வந்து பிசிக்கல் லேயர். சரிங்களா? பிசிக்கல் லேயர்ல வந்து நம்ம என்ன படிப்போம்னா கேபிளிங்ஸ் இல்லைன்னா ஹார்ட்வேர். உங்களோட டிவைஸ் வந்து உங்க டிவி, ரவுட்டர், ஸ்விட்சஸ், சர்வர்ஸ், பிரிண்டர்ஸ் இது எல்லாரோட ஹார்ட்வேர்ஸ், கேபிளிங், ரிசர்ச் இல்லைன்னா ஸ்டடி வந்து தான் நம்ம வந்து பிசிக்கல் லேயர்ல பண்றோம். ஸோ இந்த டயக்ராம்ல இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு RJ45 கேபிள் பார்க்கலாம், சாரி CAT5E கேபிள் பார்த்துக்கலாம். இது வந்து DVI கேபிள், இது வந்து ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள், இது வந்து ஒரு HDMI கேபிள், இது ஒரு USB கேபிள். இந்த மாதிரி நிறைய கேபிள்ஸ். இந்த கேபிள்ஸோட ஸ்டடி தான் வந்து பிசிக்கல் லேயர்ல பண்றோம். in the present situation wires மூலமா தான் நீங்க வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்றீங்க. So your laptop or your PC is connected to a Wi-Fi router. சரிங்களா? இப்போ இந்த Wi-Fi router வந்து ஒரு சிக்னல் மூலமா வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுறதுனா இந்த Wi-Fi router நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்கன்னா இது வந்து ஒரு வயர் மூலமா கனெக்டடா இருக்கு. சரிங்களா? So basically your wire is very important. The study of wire is also very important in computer networks. இதுக்கப்புறம் நீங்க வந்து 5G யூஸ் பண்றீங்க இல்லைன்னா 4G யூஸ் பண்றீங்க. சரிங்களா? உங்களோட போன்ல. ஸோ பேசிக்கா என்ன ஆகுறதுன்னா உங்களோட போன் வந்து இட் இஸ் சென்டிங் இன்ஃபர்மேஷன்
or some radio frequency information to the nearest tower, phone tower. சரிங்களா? It is basically sending that information to the nearest tower. அதுக்கப்புறம் இந்த phone tower வந்து இன்னொரு phone tower கூட wired மூலமா கனெக்டடா இருக்கும். வயர்டு மூலமா கனெக்டடா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வயர் மூலமா வந்து நீங்க வந்து உங்களோட போன் ஃப்ரெண்டோட போனுக்கு வந்து கால் பண்றீங்க. ஸோ பேசிக்கா வயர் மூலமா தான் எல்லா இன்ஃபர்மேஷன் டிராவல் ஆகிறது. இட் இஸ் டிராவலிங் த்ரூ வயர், பட் இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்டர் டிராவல் பண்றது வந்து வயர் மூலமா தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த வயர்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எங்க என்கவுண்டர் பண்ணிருப்பீங்க? அது வந்து உங்களோட கம்ப்யூட்டர் லேப்ல. கம்ப்யூட்டர் லேப்ல வந்து நீங்க இந்த மாதிரி வயர் கனெக்டிவிட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட டெஸ்க்டாப் மானிட்டர் வந்து கம்ப்யூட்டர் லேப்ல வந்து இந்த மாதிரி ஒரு லேண்ட் கேபிள் மூலமா வந்து கனெக்டடா இருக்கும். உங்களோட வீட்டில் வந்து டெலிஃபோன் கேபிள் வந்து இப்படி நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து டிவியில வந்து கேபிள் கனெக்டிவிட்டி எடுத்திருக்கீங்க. அது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கனெக்டிவிட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு டிவைஸ் வந்து இன்னொரு டிவைஸ் கூட வந்து கனெக்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூ நீட் அ கேபிள். அந்த கேபிள் ஸ்டடி வந்து நம்ம வந்து பிசிக்கல் லேயர்ல தான் பார்க்குறோம். சரிங்களா? பிசிக்கல் லேயர்ல தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா லிங்க் லேயர். தட் இஸ் யுவர் செகண்ட் லேயர், டேட்டா லிங்க் லேயர். இப்போ டேட்டா லிங்க் லேயர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, கம்ப்யூட்டர்ஸ் ஏன் வந்து இன்வென்ட் பண்ணாங்க? சரிங்களா? ஆஸ் பர் மை அண்டர்ஸ்டாண்டிங், கம்ப்யூட்டர்ஸை வந்து நம்ம வந்து இன்வென்ட் பண்ணோம். எதுக்காக இன்வென்ட் பண்ணோம்? டு டூ ஃபாஸ்டர் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். டு டூ ஃபாஸ்டர் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு வேண்டிட்டு தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் இன்வென்ட் பண்ணோம். ஸோ கம்ப்யூட்டர்ஸில் வந்து நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுப்போம். கம்ப்யூட்டர் வந்து அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ரிசல்ட் வந்து இஸ் ஃபாஸ்டர் தென் ஹியூமன் கால்குலேஷன். அதுக்கு தான் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ நெட்வொர்க் இல்லைன்னா டெக்னாலஜி வந்து டெவலப் ஆக தொடங்கிது. ஸோ டெவலப் ஆகும்போது நம்ம வந்து என்ன டிசைட் பண்ணணும்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து இன்னொரு கம்ப்யூட்டர் கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த டூ கம்ப்யூட்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ணி விட்டோம். ஸோ PC1 PC2 வந்து கனெக்ட் பண்ணி விட்டோம். நான் அதுக்கப்புறம் டெக்னாலஜி வந்து இன்னும் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்தது. நிறைய கம்ப்யூட்டர்ஸை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண தொடங்கினோம். ஸோ PC3 PC4, இந்த PC3 PC4ம் they are doing their own mathematical calculation. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த PC2 PC3 PC4 PC எல்லாமே வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ தட் தே கேன் ஷேர் இன்ஃபர்மேஷன் வித் ஈச் அதர். இதுக்கு தான் வந்து நம்ம வந்து கனெக்டிவிட்டி கொண்டு வந்தோம். ஸோ 4 டிவைசஸ் வச்சு நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணலாம். 4 டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணணும்னா ஒரு பிசில வந்து 3 போர்ட் இருக்கணும். தேர் ஷுட் பி 3 போர்ட்ஸ் இன் 1 PC. பட் பிசிஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. தேர் ஓர் மோர் பிசிஸ், த நெட்வொர்க் ஸ்டார்டட் டு க்ரோ. இப்போ நெட்வொர்க் க்ரோ ஆகும்போது தேர் வர் நாட் ஜஸ்ட் 4 PCs, தேர் வர் 100 PCs. அதுக்கப்புறம் 1000 PCs இருந்தது, 10,000 PCs இருந்தது. நவ் இமேஜின், இப்போ இந்த 10,000 PCஸை கனெக்ட் பண்ணணும்னா ஒரு பிசில எவ்வளவு போர்ட்ஸ் இருக்கணும்? 9,999 போர்ட்ஸ் இருக்கணும். ஸோ அது வந்து பாசிபிளா இல்ல. ஸோ நான் வந்து ஒரு 10,000 PCஸ் கூட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னா ஓல்டன் டைம்ஸ்ல வந்து என்கிட்ட வந்து 9,999 போர்ட்ஸ் இருக்கணும். ஸோ மேனுஃபேக்சர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பிசி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு டிவைஸை இன்வென்ட் பண்ணேன். அந்த டிவைஸ்க்கு பேர் வந்து என்ன? ஹப். சரிங்களா? இப்போ இது ஹப் வந்து என்ன பண்ணணும்னா, ஹப் கூட நான் வந்து இந்த PC1 PC2 PC3 PC4 கனெக்ட் பண்றேன். இப்போ என்ன ஆகுறதுன்னா, PC1 வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ஒரு டேட்டா வந்து சென்ட் பண்றது. ஹப் வந்து என்ன பண்ணணும்னா இந்த இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணும். காப்பி பண்ணிட்டுக்கு அப்புறம் PC2 PC3 PC4க்கு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சென்ட் பண்ணிவிடும். ஸோ பேசிக்கா என்ன ஆகுறதுன்னா, PC1ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அது வந்து ஹப் வந்து மல்டிபிள் காப்பீஸ்
கிரியேட் பண்றது, அந்த மல்டிபிள் காப்பீஸ் வந்து அந்த ஹப் கூட கனெக்டடா இருக்கிற பிசிஸ்க்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்றது. இதுதான் ஹப்போட பெனிஃபிட். சரிங்களா? now networking devices started to grow, technologies started to grow. இப்போ என்னோட என்ன சொல்றது requirement, as networking devices started to grow, as technology started to grow, என்னோட requirement வந்து change ஆகுது. அந்த change என்னன்னா, I want only that my information should reach to PC2. நான் சென்ட் பண்ற இன்ஃபர்மேஷன் வந்து PC2 க்கு தான் ரீச் ஆகணும். பட் ஹப்ல வந்து நான் டிவைஸ் கனெக்ட் பண்றேன்னா, ஹப் கூட நான் டிவைஸ் கனெக்ட் பண்றேன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா டிவைசஸ்க்கும் ரீச் ஆகுறது. that I do not want. ஸோ நான் வந்து என்ன பண்ணிருந்தேன்னா, நான் ஒரு டிவைஸ் கிரியேட் பண்ணிருந்தேன். அந்த டிவைஸ்க்கு பேருனா ஸ்விட்ச். ஸ்விட்ச் வந்து ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ட் நெட்வொர்க்கிங் டிவைஸ். switch is the first intelligent networking device. இந்த networking device வந்து என்ன பண்றதுன்னா, I can connect all these PCs to the switch. கனெக்ட் பண்ணிட்டுக்கு அப்புறம் இந்த PC1 வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சென்ட் பண்றது. சப்போஸ் அந்த PC1 வந்து PC2க்கு தான் இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணணும். that is the requirement. so PC1 வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் switchக்கு சென்ட் பண்றது, switch வந்து இந்த இன்ஃபர்மேஷன் PC2க்கு சென்ட் பண்ணணும். பட் அதுக்கும் வந்து ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. அந்த ரிக்வயர்மெண்ட் வந்து என்னன்னா MAC அட்ரஸ். இந்த MAC அட்ரஸ் மூலமா தான் ஒரு ஸ்விட்ச் வந்து ஒரு பிசில இருந்து இன்னொரு பிசிக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணும். ஸோ பேசிக்கா என்ன ஆகும்னா, PC1க்கு ஒரு MAC அட்ரஸ் இருக்கும். அந்த MAC அட்ரஸ் வந்து ஒரு சோர்ஸ் MAC அட்ரஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் PC2க்கு ஒரு MAC அட்ரஸ் இருக்கும். அந்த MAC அட்ரஸ் வந்து டெஸ்டினேஷன் MAC அட்ரஸ். ஸோ PC1 வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்விட்ச்க்கு சென்ட் பண்றது, ஸ்விட்ச் வந்து இந்த டெஸ்டினேஷன் மேக்கை ரீட் பண்ணுறது. ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டெஸ்டினேஷன் மேக் வந்து எந்த பிசிக்கு அலாட்டடோ இல்லைன்னா அந்த டெஸ்டினேஷன் மேக் எந்த பிசிக்கு பிலாங் பண்றதோ அந்த பிசிக்கு வந்து ஸ்விட்ச் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் பண்ணுறது. ஸோ என்ன ஆகுறது, தேர் ஆர் டூ திங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கிறதுனா, தேர் இஸ் அ privacy of information. எப்படி PC3 is not able to read that information, PC4 is also not able to read that information. So privacy நடக்கிறது. Second, it is also a security. How it is a security? இந்த communication வந்து one to one தான் நடக்கிறது. The communication is between PC1 and PC2. So basically it is a security. நான் வந்து இது வந்து 1980s இல்ல 1970sல இருக்கிற டெக்னாலஜி படி தான் சொல்றேன். I am not talking about the technologies based on current year. Okay, so this is how your switches were able to create a communication that was one to one. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த ஸ்விட்ச் மூலமா வந்து I can connect multiple devices. இப்போ மல்டிபிள் டிவைசஸ் கனெக்ட் பண்ணணும்னா நான் வந்து என்னோட ரிக்வயர்மெண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ எஸ்யூம் பண்ணலாம் ஐஐடி சென்னை. ஐஐடி சென்னை வந்து ஒரு பெரிய ஒரு கேம்பஸ், இட்ஸ் அ ஹியூஜ் கேம்பஸ். ஓகே, அப்போ as it is a huge campus, of course ஒரு switch மூலமா வந்து you cannot connect multiple devices. You should have many switches so that all the devices can talk to each other. So எப்படி ஆகும், I am just assuming there are two switches, switch 1 and switch 2. சரிங்களா? Now with these two switches I can connect multiple devices. சரிங்களா? So நான் வந்து என்ன பண்ணலாம், மல்டிபிள் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து இந்த டூ ஸ்விட்சஸ் கூட மல்டிபிள் யூசர்ஸ் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த யூசர்ஸை வந்து நான் வந்து கம்யூனிகேட்டும் பண்ண வைக்கலாம். ஸோ ஒரு யூசர் வந்து இன்னொரு யூசர் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு சோர்ஸ் மேக் தேவை இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டெஸ்டினேஷன் மேக் தேவை இருக்கும். சரிங்களா? Now for example, இப்போ இந்த two users, suppose இந்த two users are teachers, these are teachers. அதுக்கப்புறம் these teachers are belonging to
ECE department. சரிங்களா? And they are connected to switch 1. Similarly, these two users here, in the users வந்து they are connected to switch 2, but அவங்க வந்து ECE users தான், ECE teachers தான். சரிங்களா? Now செமஸ்டர் எக்ஸாம் வருது. இப்போ ECE users வந்து என்ன யோசிச்சாங்கன்னா, I want to share exam papers with other ECE users. So PC number 1, PC number 1க்கு வந்து PC number 2 கூட ஒரு எக்ஸாம் பேப்பர் ஷேர் பண்ணணும். ஸோ PC number 1 என்ன பண்ணும், சோர்ஸ் மேக் என்ட்ரி பண்ணும், டெஸ்டினேஷன் மேக்கு வந்து என்ட்ரி பண்ணும். அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்விட்ச் 1க்கு ஃபார்வர்ட் பண்ணும். ஸ்விட்ச் 1 வந்து டெஸ்டினேஷன் மேக் மூலமா வந்து ஸ்விட்ச் 2க்கு இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் பண்ணும். ஸ்விட்ச் 2 வந்து டெஸ்டினேஷன் மேக் ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் PC நம்பர் 2க்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் பண்ணும். வெரி ஈஸி. பட் சப்போஸ் there are 100 ECE teachers. There are 100 ECE teachers. சரிங்களா? So if ECE PC number 1 wants to send information to all 100 teachers. சரிங்களா? question என்ன, PC 1க்கு வந்து இந்த 100 ECE teachersக்கு எக்ஸாம் பேப்பர் ஷேர் பண்ணணும்னா it has to type 100 times. 100 times வந்து source MAC address, destination MAC address வந்து type பண்ணணும், which is a very time taking process, a tedious process. சரிங்களா? so இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்? so நான் என்ன பண்ணேன்னா, இங்க வந்து இன்னொரு ஃபீச்சர் கொண்டு வந்தேன். அந்த ஃபீச்சருக்கு பேருனா VLAN. VLAN. சரிங்களா? VLAN is called as virtual LAN. virtual LAN. சரிங்களா? now இந்த VLAN ஓட யூஸ் என்னன்னா, all the users, so for example these two PCs or these two teachers are part of VLAN number 10. நான் வந்து VLAN வந்து அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். now அதுக்கப்புறம் இந்த two users are also part of VLAN number 10. சரிங்களா? so இப்போ என்ன நடக்குதுன்னா, if a user இந்த PCல இருந்து வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து போறதுன்னா, it will only go to the users of VLAN number 10. meaning இந்த PC வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்றதுன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து VLAN 10க்கு பிலாங் பண்றது. so VLAN 10ல இருக்கிற எல்லா யூசர்ஸ்ட வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகும். ஓகே, சோ இதே மாதிரி நீங்க வந்து நிறைய VLANs கிரியேட் பண்ணலாம். சப்போஸ் VLAN நம்பர் 10, VLAN நம்பர் 20, VLAN நம்பர் 30, இந்த மாதிரி வந்து நிறைய VLANs கிரியேட் பண்ணலாம். ஸோ VLAN 10ல இருக்கிற யூசர்ஸ் வந்து VLAN 10 கூட தான் பேசலாம். 20ல இருக்கிற யூசர் வந்து 20 கூட தான் பேசலாம். 30ல இருக்கிற யூசர்ஸ் வந்து 30 கூட தான் பேசலாம். 10 வந்து 20 கூட பேச முடியாது, 20 வந்து 30 கூட பேச முடியாது. சிமிலர்லி 30 cannot talk to 10. ஸோ அகெயின் என்ன நடக்கிறது, ஒரு பிரைவசி நடக்கிறது. பிகாஸ் two different VLAN users cannot talk to each other. Similarly, there is a security also in this. So இதுல வந்து என்ன பெனிஃபிட் ஆகிறது, உங்களோட நெட்வொர்க் வந்து எவ்வளோ ஹியூஜ் இருந்தாலும் you can use a feature called VLAN. அந்த VLAN மூலமா வந்து you can talk to different users. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் படி நீங்க வந்து ஒரு சர்வர் ரூம் பார்த்துக்கீங்களா, இதுதான் ஒரு சர்வர் ரூம். சர்வர் ரூம்ல என்ன நடக்குதுன்னா, சப்போஸ் இது வந்து VLAN 10ல வந்து யூசர்ஸ் இருக்காங்க, இது வந்து VLAN 20ல யூசர்ஸ் இருக்காங்க, இது வந்து VLAN 30ல யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல எல்லா லைன்ஸ் இல்லைன்னா இதுல வந்து கனெக்டட் வயர்ஸ் வந்து VLAN 30ல இருக்காங்க, இதுல வந்து VLAN 20ல இருக்காங்க. ஸோ only these users can talk to each other. இதுல வந்து only these users can talk to each other. இதுல வந்து இந்த users தான் they can talk to each other. So VLANs மூலமா you can segregate different users, different departments. அப்போ என்ன நடக்குதுன்னா, only those departments or those networks வந்து they can talk to each other. Interdepartmental
கம்யூனிகேஷன் வந்து நடக்காது. இந்த இன்ஃபர்மேஷன், இந்த டீடைல்ஸ், இந்த ஸ்டடீஸ் வந்து நம்ம வந்து டேட்டா லிங்க் லேயர்ல படிப்போம். நெக்ஸ்ட், மூவிங் ஆன் டு நெட்வொர்க் லேயர். இப்போ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் லேன் நெட்வொர்க். லேன் மீனிங் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இது வந்து இன்னொரு லேன் நெட்வொர்க். சரிங்களா? இது வந்து இன்னொரு லேன் நெட்வொர்க். சப்போஸ் இது வந்து கோயம்புத்தூரோட லேன் நெட்வொர்க், இது வந்து சென்னையோட லேன் நெட்வொர்க், இது வந்து திருச்சியோட லேன் நெட்வொர்க். சரிங்களா? இப்போ இந்த லேன் நெட்வொர்க்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா they have to go through another network. அந்த நெட்வொர்க் பேரு தான் வைடு ஏரியா நெட்வொர்க். வைடு ஏரியா நெட்வொர்க், அதுக்கு பேரு தான் WAN சொல்றோம். WAN நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க். இப்போ இந்த WAN வந்து எங்க நடக்கிறது? நெட்வொர்க் லேயர்ல நடக்கிறது. நெட்வொர்க் லேயர்ல வந்து நம்ம என்ன படிப்போம்னா, how two devices, இங்க உங்களோட பிசி இருக்கு, PC1, இது வந்து உங்களோட ஃப்ரெண்டோட பிசி நம்பர் 2. இன்டர்நெட் மூலமா how PC1 is talking to PC2. In other words, இந்த மாதிரி ரூட், இந்த மாதிரி ரூட், இந்த மாதிரி பாத், ஒரு ஒரு டிராபிக் வந்து PC1ல இருந்து PC2 யூஸ் பண்றது, ஒரு டிராபிக் வந்து இந்த மாதிரி ரூட், இந்த மாதிரி பாத் யூஸ் பண்றது, அந்த ஸ்டடி தான் நெட்வொர்க் லேயர்ல நம்ம வந்து படிப்போம். ஸோ இது வந்து இன்னும் சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த மேப் வந்து நீங்க அஸ்யூம் பண்ணுங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போகணும். சரிங்களா? நான் வந்து இப்போ வந்து ரோடு மூலமா தான் போறேன். ஐ எம் ஜஸ்ட் கன்சிடரிங் ரோடு. சரிங்களா? இப்போ எனக்கு ரோடு மூலமா போகணும்னா ஐ ஹேவ் டிஃப்ரெண்ட் வேஸ். ஐ கேன் கோ த்ரூ திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், பாண்டிச்சேரி, சென்னை. இல்லைன்னா மோஸ்ட் காமன் ரூட் அது வந்து ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சென்னை. இல்லைன்னா மைசூர், ஹோசூர், வெள்ளூர், இப்படியும் நான் வந்து சென்னைக்கு ரீச் ஆகலாம். ஸோ கோயம்புத்தூர் வந்து என்னோட சோர்ஸ் ஆகும், சென்னை வந்து என்னோட டெஸ்டினேஷன் ஆகும். சரிங்களா? இப்போ நான் வந்து ரோட்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நீங்க வந்து ரோட்ஸை வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல எப்படி வந்து இமேஜின் பண்ணிக்கலாம்னா, ரோட்ஸ் வந்து இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் யூ கேன் இமேஜின் them as IP or internet protocol. இன்டர்நெட் புரோட்டோகால். ஓகே, இப்போ ரோட்ஸ் இருக்கு. ரோட்ஸ்ல அஃப்கோர்ஸ் நிறைய வெஹிக்கிள்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? வெஹிக்கிள்ஸ் நிறைய ரன் ஆயிட்டு இருக்கு. வெஹிக்கிள்ஸ்னா பஸ் இருக்கும், கார் இருக்கும், சைக்கிள் இருக்கும், அதுக்கப்புறம் பைக் இருக்கும். சரிங்களா? யூசிங் தீஸ் வெஹிக்கிள்ஸ் நான் வந்து சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகலாம். சரிங்களா? இப்போ பஸ், கார், சைக்கிள், பைக்கு வந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ்னு சொல்றோம்னா, நான் வந்து இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல இந்த வெஹிக்கிள்ஸ்க்கு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். routing protocols, I will give them a name as routing protocols. So உங்களோட வெஹிக்கிள்ஸ்ல வந்து பஸ் இருக்கு, கார் இருக்கு, சைக்கிள் இருக்கு, பைக் இருக்கு. இதே மாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல நிறைய ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் வந்து OSPF, EIGRP, RIP, அதுக்கப்புறம் வெரி ஒன் மோர் ஃபேமஸ் ப்ரோட்டோகால் ISIS, இன்டர்மீடியேட்டரி சிஸ்டம் டு இன்டர்மீடியேட்டரி சிஸ்டம். ஸோ வெஹிக்கிள்ஸ் மாதிரி பஸ், வெஹிக்கிள்ஸ் ரியல் டைம்ல வந்து பஸ் இருக்கு, கார் இருக்கு, சைக்கிள் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல வந்து வெஹிக்கிள்ஸ் இருக்கு. OSPF, EIGRP, ரவுட்டிங் RIP, ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால், ISIS. சரிங்களா? ஸோ பஸ்ல வந்து நம்ம வந்து பேசஞ்சர்ஸ் இருப்போம், கார்ல வந்து பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க, சைக்கிள்ல வந்து ஒரு சைக்கிள் ரைடர் இருப்பான், பைக்ல வந்து ஒரு பைக் ரைடர் இருப்பான். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த ரைடர்ஸ், the riders or passengers of these vehicles,
the passengers of these vehiclesக்கு வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல நம்ம வந்து டேட்டான்னு சொல்றோம். So your vehicles carry passengers. So similarly your routing protocols carry data. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ரோட்ஸ்க்கு வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த ரோட்ஸ்க்கு வந்து ஒரு விட்த் இருக்கும். there are 2 lane roads, 3 lane roads, 4 lane roads, 8 lane roads. சரிங்களா? so width or the lane widthக்கு வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல என்ன சொல்றோம்? bandwidth. the width of the road கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல நம்ம வந்து அதுக்கு வந்து bandwidthன்னு சொல்றோம். சரிங்களா? now நீங்க வந்து நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க என்னோட bandwidth வந்து 200 mbps. சரிங்களா? 200 mbps ஸ்பீட், 150 mbps ஸ்பீட், இல்லைன்னா 20 mbps ஸ்பீட், இந்த மாதிரி நீங்க வந்து bandwidth கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பேசிக்கா இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு வந்து எப்படி நம்ம வந்து டிஃபர் ஆகும்னா உங்களோட சப்போஸ் எப்படின்னா ஒரு 2 லேன் ரோடு இருக்கு. 2 லேன் ரோடு பாத்தீங்கன்னா ஒரு நேரோ ரோடு இருக்கும். சரிங்களா? முன்னாடியில இருந்து நீங்க வந்து ஸ்பீடா ஒரு உங்களோட காரை வந்து டிரைவ் பண்ண முடியாது. ஏன்னா அப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருந்தும் வந்து வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கும், கார் வந்துட்டு இருக்கும், இல்லைன்னா பஸ் வந்துட்டு இருக்கும், இல்லைன்னா ஒரு மோட்டர் பைக் காரை வந்துட்டு இருப்பான். ஸோ நீங்க வந்து உங்களால வந்து ஸ்பீடா டிரைவ் பண்ண முடியாது. சரிங்களா? நான் 4 லேன் ரோடு. 4 லேன் ரோடுனா என்னன்னா 2 லேன் வந்து ரைட்ல இருக்கும், 2 லேன் வந்து லெஃப்ட்ல இருக்கும். ஸோ உங்களோட ஒன் சைடட் டைரக்ஷன்ல வந்து தேர் ஆர் 2 லேன்ஸ். ஸோ ரோடோட விட்த் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தி ஆகும்போது நீங்க வந்து ஃபாஸ்டா டிரைவ் பண்ண முடியும். அதே மாதிரி 8 லேன் ரோடு. 8 லேன் ரோட்ல வந்து என்ன ஆகும்னா 4 லேன் வந்து லெஃப்ட்ல இருக்கும், 4 லேன் வந்து ரைட்ல இருக்கும். ஸோ நீங்க வந்து ஸ்பீடா வந்து டிரைவ் பண்ணலாம். ஸோ உங்களோட லேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட ஸ்பீடும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு எதுக்காக இன்க்ரீஸ் ஆகும்? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிற காரணம் என்னன்னா உங்களோட டிராபிக் வந்து ஒவ்வொரு லேன்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். ஒவ்வொரு லேன்ல நீங்க வந்து உங்களோட டிராபிக் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது நீங்க வந்து ஸ்பீடா வந்து டிரைவ் பண்ணிட்டு போலாம். சரிங்களா? இதே இந்த லேனுக்கு வந்து தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல பேண்ட்வித் நான் சொல்றோம். ஓகே. அதே மாதிரி நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து நான் சென்னை போறேன்னா நான் வந்து நிறைய லொகேஷன்ஸ் மூலமா போறேன். நிறைய வந்து லொகேஷன்ஸ் கிராஸ் பண்ணுவேன். சரிங்களா? இந்த மேப் படி பாத்தீங்கன்னா நம்ம அந்த லொகேஷன்ஸ் வந்து ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சென்னை, இதெல்லாம் வந்து லொகேஷன்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல இந்த லொகேஷன்ஸை வந்து நம்ம வந்து ஒரு டிவைஸ் சொல்லுவோம். அந்த டிவைஸ்க்கு பேர்னா ரவுட்டர். தட் டிவைஸ் நேம் இஸ் ரவுட்டர். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நான் வந்து ஈரோடு ரீச் ஆகினேன். ஈரோடு ரீச் ஆன உடனே நான் வந்து என்ன பாக்குறேன்னா சென்னைக்கு ரீச் ஆகணும்னா எனக்கு வந்து எக்ஸிட் ரோடு என்ன யூஸ் பண்ணணும். அந்த எக்ஸிட் ரோடு யூஸ் பண்ணி நான் வந்து சேலம் ரீச் ஆனேன். சேலம்ல வந்து நான் இதே கால்குலேஷன் பண்ணேன். எந்த எக்ஸிட் ரோடு யூஸ் பண்ணணும், அந்த எக்ஸிட் ரோடு யூஸ் பண்ணி நான் வந்து திருவண்ணாமலை ரீச் ஆகுறேன். திருவண்ணாமலையிலும் நான் வந்து இதே லாஜிக் யூஸ் பண்றேன். எக்ஸிட் ரோடு யூஸ் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு போறேன். சிமிலர்லி நம்மளோட கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்லயும் ரவுட்டர் வந்து இதே வேலை தான் பண்றது. ரவுட்டர்ல வந்து 2 வயர்ஸ் இருக்கும். ஒரு வயர் வந்து என்ட்ரி பண்ணும், இன்னொரு வயர் வந்து எக்ஸிட் பண்ணும், டிராபிக்கை வந்து எக்ஸிட் பண்ணும். ஸோ ஒரு டிராபிக் வந்து ரவுட்டர்ல வந்து ரீச் ஆகிறது. ரவுட்டர் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணும். அந்த கால்குலேஷன் மூலமா இட் வில் டிசைட் which is the exit interface. அந்த எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் மூலமா அந்த டிராபிக்கை வந்து அது வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுறது. ஸோ ஐ ஹோப் நெட்வொர்க் லேயர் வந்து உங்களுக்கு புரிஞ்சுது. இந்த நெட்வொர்க் லேயர் வந்து உங்களோட இதுதான் நெட்வொர்க் லேயர்ல வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வந்து நம்ம வந்து என்ன பார்ப்போம்னா எப்படி வந்து உங்களோட போனுக்கு வந்து எக்னாலேஜ்மெண்ட் வருது, அது நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். ஸோ உங்களோட முன்னாடி வந்து நிறைய வாட்ஸ்அப்போட இமேஜஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் சென்ட் பண்றீங்க. மெசேஜ் சென்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு டிக் மார்க்கா சேஞ்ச் ஆகுறது. டிக் மார்க் வந்து என்னன்னா இட் மீன்ஸ் அந்த மெசேஜ் வந்து வாட்ஸ்அப் சர்வருக்கு ரீச் ஆயிடுச்சு.
பட் உங்களோட ஃப்ரெண்டுக்கு ரீச் ஆகல. உங்களோட ஃப்ரெண்டுக்கு ரீச் ஆகும்போது அந்த டிக் மார்க் வந்து டபுள் டிக் மார்க்கா டர்ன் ஆகுறது, கன்வெர்ட் ஆகுறது. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட் வந்து அந்த மெசேஜை ரீட் பண்றான்னா அப்போ அது வந்து ப்ளூ டிக்கா சேஞ்ச் ஆகுறது. சரியா? இதே மாதிரி ஒரு மெசேஜ் நீங்க வந்து சென்ட் பண்றீங்க, அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ண முடியலைன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து நாட் டெலிவர்ட்னு ஒரு எரர் காமிக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க வந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்றீங்க, அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணும்போது அந்த இமேஜ் டவுன்லோட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு எரர் நீங்க வந்து உங்களோட ஸ்கிரீன்ல பாப்பீங்க. இப்போ இது வந்து எப்படி உங்களோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷனுக்கு தெரியறது? அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல தான் நடக்கிறது. சரிங்களா? இந்த இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட போன்ல இருந்து உங்களோட ஃப்ரெண்டோட போனுக்கு ரீச் ஆகிறது. சரிங்களா? ரீச் ஆகிறது இல்லைன்னா ரீச் ஆகிறது இல்லை. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து பேசிக்கா உங்களோட ஃப்ரெண்டோட போன் வந்து ஒரு எக்னாலேஜ்மெண்ட் ஒரு எக்னாலஜ்மெண்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்டோட போன் வந்து இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்து பேசிக்லி இட் இஸ் சென்டிங் அன் எக்னாலஜ்மெண்ட் பேக் டு யோர் போன். அப்போதான் உங்களோட போனுக்கு தெரியறது ஐதர் இட் இஸ் சென்ட், ரிசீவ்ட் ஆர் ரெட். உங்களோட மெசேஜ் வந்து டெலிவர் ஆயிருக்கா இல்லையா, உங்களோட டவுன்லோட் ஃபெயில் ஆயிருக்கா இல்லையா. இந்த எக்னாலஜ்மெண்ட் எல்லாமே வந்து உங்களோட ஃப்ரெண்டோட போன் தான் சென்ட் பண்றது. அந்த எல்லா எக்னாலஜ்மெண்ட் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்ல தான் நடக்கிறது. சரிங்களா? இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர்ல பேசிக்லி தேர் ஆர் டூ புரோட்டோகால்ஸ். டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வந்து தேர் ஆர் டூ புரோட்டோகால்ஸ். ஒன் இஸ் TCP, that is transport control protocol. Transport control protocol. ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் ரியல் டைம்ல இங்க பார்க்குறோம். நீங்க வந்து சப்போஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து படம் பார்த்துட்டு இருக்கீங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து யூஆர் வாட்சிங் அ மூவி. இது வந்து உங்களோட ஃபோன் இல்லைன்னா லேப்டாப். சரியா? நீங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து படம் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து நெட்ஃபிளிக்ஸ் சர்வர். ஸோ என்ன ஆகுறதுன்னா உங்களோட பிசி வந்து கண்டினியூஸா வந்து நெட்ஃபிளிக்ஸ் சர்வருக்கு இன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் சர்வர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டினியூஸா எக்னாலேஜ் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து நீங்கள் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் பார்க்க முடியுது. சரிங்களா? சில டைம் நீங்க வந்து என்ன பாப்பீங்கன்னா நீங்க படம் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் சடனா ஃப்ரீஸ் ஆயிடும், பஃபர் ஆக தொடங்கும். சரிங்களா? பஃபர் ஆகும்போது என்ன நடக்கிறதுனா உங்களோட போன் வந்து பேசிக்லி ஒரு மெசேஜ் இங்க நெட்ஃபிளிக்ஸ் சர்வருக்கு சென்ட் பண்ணிருக்கு. பட் நெட்ஃபிளிக்ஸ் சர்வர்ல இருந்து அந்த மெசேஜ் வந்து உங்களோட பிசி இல்லைன்னா லேப்டாப்க்கு ரிசீவ் ஆகல. ஸோ உங்களோட போன் வந்து கண்டினியூஸா நெட்ஃபிளிக்ஸ் சர்வருக்கு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணிட்டு இருக்கும். ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இஷ்யூ சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் சர்வர் மறுபடியும் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ரிப்பீட் சென்ட் பண்ணும். சென்ட் பண்ண உடனே இந்த பஃபரிங் வந்து உங்களோட ஸ்கிரீன்ல தெரியாது. இதுதான் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால். சிமிலர்லி நீங்க வந்து ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களோட பேங்க் சைட்ல போய் உங்களோட பேலன்ஸ் செக் பண்றீங்க. பேலன்ஸ் செக் பண்ணும்போது நீங்க உங்களோட பேங்க் சைட்ல போய் பேலன்ஸ் செக் பண்ணணும்னா பேலன்ஸை போய் ஓகே கிளிக் பண்ணுவீங்க. அப்போ என்ன நடக்கிறதுனா உங்களோட பிசில இருந்து இந்த பேங்க் சர்வருக்கு ஒரு மெசேஜ் போகிறது. இந்த சர்வர் வந்து அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுறது. சில டைம் என்ன நடக்கும்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். சரிங்களா? இன்கம்ப்ளீட் இருக்கும் போது உங்களோட பிசி வந்து மறுபடியும் பேங்க் சர்வருக்கு அந்த ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணும். ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேங்க் சர்வர் மறுபடியும் அந்த இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்றது. சென்ட் பண்ணும்போது இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுறது. கம்ப்ளீட் ஆகும்போது யூ வில் சி யோர் ஸ்கிரீன் ஆஸ் ஃபுல், கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் வேர் TCP இஸ் பீங் யூஸ்ட். சரிங்களா? TCPல பேசிக்லி ஒரு எக்னாலேஜ்மெண்ட் ரிசீவ் ஆகும். என்ன ரிசீவ் ஆகும்? எக்னாலேஜ்மெண்ட் ரிசீவ் ஆகும். அதே மாதிரி UDP, there is another protocol called as UDP, user datagram protocol.
இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்களா, ஹாட்ஸ்டார் ஹாட்ஸ்டார் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்களோட லேப்டாப்ல இல்லைன்னா உங்களோட மொபைல் போன்ல ஹாட்ஸ்டார் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. லைவ் மேட்ச், கிரிக்கெட் லைவ் மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க. சடனா என்ன ஆகும்னா பவுலர் பால் பண்றான், உடனே வந்து உங்களோட ஸ்கிரீன் வந்து 5 செகண்ட்ஸ்க்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. 5 செகண்ட்ஸ்க்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுறதுன்னா அந்த 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் உங்களோட ஸ்கிரீன் வந்து அன்ஃப்ரீஸ் ஆகுறது. அன்ஃப்ரீஸ் ஆகும்போது நீங்க என்ன பாக்குறீங்கன்னா பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டான். உங்களுக்கு வந்து செம கோவம் வருது, என்னடா நடந்தது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா யூ கேன் நாட் ஈவன் ரிப்பீட் தட் 5 செகண்ட். சரிங்களா, யூ ஹாவ் டு வாட்ச் தட் பேட்ஸ்மேன் கெட்டிங் அவுட் இன் த ரீப்ளே ஒன்லி. சரிங்களா, ஸோ ஹாட்ஸ்டார் வந்து என்ன பண்றதுன்னா ஹாட்ஸ்டார் வந்து லைவ் பேசிக்கா ப்ராட்காஸ்ட் பண்றது, எல்லா யூசர்ஸ்க்கு வந்து ப்ராட்காஸ்ட் பண்றது. சரிங்களா, அண்ட் இட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் அன் அக்னாலஜ்மெண்ட். இட் இஸ் not expecting, it is not expecting an acknowledgement. சரிங்களா, that is why all ஹாட்ஸ்டார் சர்வர்ல இருந்து ஏதாவது glitch இருந்திருந்ததுன்னா you will not be able to repeat or replay that glitch. so உங்களோட எல்லா லைவ் ஸ்ட்ரீம் ஹாட்ஸ்டார், நீங்க ஒரு படம் நீங்க வந்து ஹாட்ஸ்டார்ல வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்க, ஃபுட்பால் மேட்ச் பாக்குறீங்க, இல்லைன்னா நீங்க வந்து ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் பாக்குறீங்க, அது எல்லாமே வந்து யூடிபி மூலமா தான் நடக்கிறது. யூடிபி பேசிக்லி இஸ் நாட் சென்டிங் அன் அக்னாலஜ்மெண்ட். சிமிலர்லி நான் வந்து இப்போ வந்து ஒரு ஜூம் மீட்டிங்ல இருக்கேன், ஒரு டீம்ஸ் மீட்டிங்ல இருக்கேன், இல்லைன்னா ஒரு வெபெக்ஸ் மீட்டிங்ல இருக்கேன்னா அது எல்லாமே வந்து ரியல் டைம்ல நடக்கிறது. ஸோ என்ன நடக்கிறதுனா மை பிசி இஸ் சென்டிங் இன்ஃபர்மேஷன் டு யோர் ஜூம் ப்ரௌசர். சரிங்களா, ஸோ என்ன நடக்கிறதுனா அது எல்லாமே வந்து யூசர் லைவா நடக்கிறது. சரிங்களா, இப்போ என்னோட மெசேஜ் வந்து இல்லைன்னா என்னோட வாய்ஸ் இல்லைன்னா என்னோட வீடியோ இல்லைன்னா என்னோட ஸ்கிரீன் ஷேரிங் வந்து உங்களுக்கு ரீச் ஆகலைன்னா ஜூம் அப்ளிகேஷன் வந்து உங்களோட ஜூம் அப்ளிகேஷன் வந்து என்னோட லேப்டாப்க்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணாது. யூ வில் see a glitch. சில டைம் நம்ம வந்து நிறைய வாட்டி சொல்லுவோம், ஹாய் ஐ கேனாட் ஹியர் யுவர் வாய்ஸ், ஐ கேனாட் see your screen, ஐ கேனாட் see your வீடியோ. ஏன்னா அது எல்லாமே வந்து யூடிபியில நடக்கிறது. சரிங்களா, இப்போ அக்னாலஜ்மெண்ட் எப்படி வரும், யூடிபியில அக்னாலஜ்மெண்ட் எப்படி வரும், வராது. நான் வந்து பேசிட்டு இருக்கேன், சடனா என்னோட வாய்ஸ் வந்து யூ கேனாட் ஹியர் மை வாய்ஸ். அப்போ நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க, ஹாய் ஐ கேனாட் ஹியர் யுவர் வாய்ஸ், கேன் யூ ரிப்பீட். அப்போ நான் வந்து என்ன சொல்லுவேன், ஓகே ஐ வில் ரிப்பீட். ஓகே, இது எல்லாமே வந்து லைவா நடக்கிறது. ஸோ it is based on your application. So your bank transaction, your Netflix browsing, watching movie, all that happens on TCP, where acknowledgement வந்து receive ஆகிறது. All your live streaming, all your Zoom calls, Teams call, Hotstar live matches, that happens over UDP because that does not require an acknowledgement. Okay, next, last layer, application layer, fifth layer. இப்போ நீங்க வந்து உங்களோட ப்ரௌசர்ல குரோம் ப்ரௌசர்ல வந்து google.comனு டைப் பண்றீங்க. google.com டைப் பண்ணும்போது இங்க வந்து இது ஒரு உங்களோட இது வந்து உங்களோட ப்ரௌசர். நீங்கள் வந்து google.comனு டைப் பண்றீங்க. டைப் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க வந்து பாட்டம் லெஃப்ட் கார்னர்ல வந்து ஒரு மைக்ரோ செகண்ட்க்கு வந்து பஃபரிங் நடக்கும். பஃபரிங் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கூகுள் பேஜை வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க. இப்போ அந்த மைக்ரோ செகண்ட்ல வந்து நிறைய விஷயம் நடக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கிறதுனா நீங்க வந்து google.comனு டைப் பண்றீங்கன்னா அந்த google.com வந்து ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸா கன்வெர்ட் ஆகிறது. இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு an ஐபி அட்ரஸ். ஏன், google.com வந்து இஸ் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ட். கூகுள் வந்து நமக்கு புரியும். பட் google.com வந்து உங்களோட பிசி cannot understand google.com. it understands only IP addresses. ஸோ உங்களோட பிசி வந்து இந்த google.com வந்து ஐபி அட்ரஸா கன்வெர்ட் பண்ணும். ஐபி அட்ரஸ் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம்
ஐபி அட்ரஸ் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த google.com கூட உங்களோட பிசி வந்து ஒரு டிசிபி கனெக்ஷன் இனிஷியேட் பண்றது. இந்த this is the same TCP that we saw here in the transport layer. ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த டிசிபி கனெக்ஷன் மூலமா வந்து உங்களோட பிசியும் உங்களோட கூகுள் சர்வர் வந்து பிசி இந்த டிசிபி கனெக்ஷன் மூலமா வந்து உங்களோட கூகுள் சர்வரும் உங்களோட பிசி வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. சரியா? கம்யூனிகேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பிசி கண்டினியூஸா வந்து கூகுள் சர்வர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டே இருக்கு. அந்த எல்லா இன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட்க்கு வந்து கூகுள் சர்வர் வந்து இன்ஃபர்மேஷன் எக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்றது. சென்ட் பண்ண என்ன ஆகும்னா உங்களோட கூகுள் சர்வர் வந்து அப்லோட் ஆகும். சாரி, உங்களோட கூகுள் பேஜ் வந்து லோட் ஆகும். இது எல்லாமே வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் லேயர்ல தான் பாக்குறீங்க. சரியா? இந்த அப்ளிகேஷன் லேயர்ல தான் பாக்குறீங்க. சோ இதுதான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸோட ஸ்டடி. ஒவ்வொரு லேயர்ல வந்து என்ன நடக்கிறது, இந்த ஒவ்வொரு லேயர்ல வந்து என்னெல்லாம் நடக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒவ்வொரு லேயர் வந்து ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸ்ல வேலை பண்ணுறது, இதோட ஸ்டடி தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். இது நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஈஸிலி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், எப்படி டூ டிவைசஸ் வந்து கம்யூனிகேட் பண்றாங்க. சரிங்களா? நவ் நீங்க வந்து நிறைய வாட்டி கேட்கலாம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் நான் படிச்சானா எனக்கு வந்து என்ன பெனிஃபிட் ஆகும்? நீங்க வந்து இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, செக்யூரிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கிளவுட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் எத்திக்கல் ஹேக்கிங் ஏன்னா எத்திக்கல் சைபர் செக்யூரிட்டி, அதெல்லாம் நீங்க வந்து இதெல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதெல்லாம் ஆக்சுவலா புரியணும்னா இது செக்யூரிட்டி, கிளவுட், எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா first you have to understand something called as routing and switching. Routing and switching is the legacy network. எப்படி legacy meaning na or legacy na origin or the source. It is the source of all the communication. ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் மூலமா தான் நீங்க வந்து டூ டிவைசஸை கம்யூனிகேட் பண்ணி வைக்கிறீங்க. அந்த கம்யூனிகேஷனுக்கு மேலே தான் நீங்க வந்து செக்யூரிட்டி ரன் பண்ணுவீங்க, சைபர் செக்யூரிட்டி ரன் பண்ணுவீங்க. அந்த ரவுட்டிங் ஸ்விட்சிங் மேலே தான் நீங்க வந்து எத்திக்கல் ஹேக்கிங் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேஸ் வந்து கிளியர் பண்ணணும். அந்த பேஸ் கிளியர் பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரவுட்டிங் அண்ட் வாட் இஸ் ஸ்விட்சிங். So until and unless you understand the basics, you will not be able to understand your new technologies like cyber security, ethical hacking, cloud, AWS, etc. Okay. So I hope now on the Tamil I was able to explain well. Please do comment section la வந்து நீங்க வந்து you can tell me உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் புரியல, இந்த வீடியோல இந்த செக்ஷன் புரியல. ஸோ ஐ வில் அகெயின் எக்ஸ்பிளைன் திஸ் ஆர் யூ கேன் வாட்ச் திஸ் சேம் வீடியோ. நான் வந்து ஹிந்திலும் எடுத்திருக்கேன், இங்கிலீஷ்லயும் எடுத்திருக்கேன். ஸோ யூ கேன் வாட்ச் த 2 other வீடியோஸ் ஆல்சோ. அதுலயும் வந்து நான் இதே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதுவும் ரெஃபர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க அந்த டவுட்ஸ் கேட்கலாம், நான் வந்து கிளியர் பண்ணுவேன். ஸோ ஐ ஹோப் நான் வந்து என்னோட இந்த ஒரு ரூடிமெண்ட்ரி தமிழ் வச்சு ஐ வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நல்லா பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டும் சொல்லுங்க என்னோட வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கு, நான் அது வந்து இங்கிலீஷ்லயும் எடுத்திருக்கேன், அது வந்து நான் சூன் ஹிந்திலையும் தமிழ்லையும் வந்து அப்லோட் பண்ண போறேன். ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.